அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சீதை யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஆப்டிடியூட்ல டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, அதுக்கப்புறமா கொஸ்டினை ஸ்க்ரீன்ல உங்களுக்கு காட்டுறேன், அதை ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா சொல்யூஷனை பார்க்கலாம். ஆட்கள், நாட்கள், நேரம் பை வேலை, பர்சன், டேஸ், டைம் பை ஒர்க், இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எங்கே சார் நான் யூஸ் பண்றது? இந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இஃப் 8 workers can complete a work in 24 days, then 24 workers can complete the same work in எத்தனை நாள்? தமிழ்ல வாச்சிருவோம். 8 ஆட்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடித்தார்கள் எனில் அதே வேலையை 24 ஆட்கள் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை. எப்படி? இந்த ஃபார்முலாவை 2 டைம் எழுதணும். person 1, days 1, time 1 divided by work 1. person 2, days 2, time 2. ரெண்டு டைம் எழுதுனால இங்க 1 இங்க 2ன்னு வேறுபடுத்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆட்கள் கொடுத்துட்டாங்களா? எத்தனை ஆட்கள்? 8 ஒர்க்கர்ஸ் போட்டுருங்க. நாட்கள் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. எத்தனை நாட்கள்? 24 நாட்கள். நேரம் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, கொடுத்துருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரியா? இது கொடுக்கலையே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிச்சு விடுங்க. ஒர்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரியா? ஈக்குவல் டு 24 ஒர்க்கர்ஸ், ஆட்கள் கொடுத்துட்டாங்க 24 ஒர்க்கர்ஸ், எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. டைம் கொடுக்கலையா விட்டுருங்க, ஒர்க்கு கொடுக்கலையா விட்டுருங்க, கொடுத்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுட்டு இதை அப்படியே அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர். இதுதானே வேணும். மல்டிபிளேஷன்ல இருக்குது, இங்கிட்ட வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிரும். அப்போ 8 × 24 divided by 24 equal to D2. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆன்சர் 8 நாள். அவ்வளோதான், முடிஞ்சு. உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஸ்க்ரீன்ல வச்சிருக்கிறேன், செஞ்சு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்களா? இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.